ப்ரே பண்றியா? Will you pray for the meeting? Sure. Lord, we thank you for joining us today in this Bible study. We thank you for all the people who could join and come together and worship you, Lord. Lord, thank you for everything is going well, and pray that this coronavirus will be okay, and everyone will stay safe during this time, and be happy, Lord. Lord, we pray for the poor, sick, and needy, and all our family, relatives, and friends, and all the people who joined in this meeting, and all of the other people in India and all the countries of the world. I'll pray for all of them, Lord. Thank you for all the blessings you've done for us in our lives. We just thank you, Lord. And yeah, in Jesus' name we pray, amen. 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 Lord. So this family will lead us in worship. Amen. கர்த்தரை ஆராதிக்கலாம். Amen. பூமியின் குடியிலே கம்பீரமாய் கர்த்தரை ஆராதிப்போம். Amen. We praise God in Jesus' name. Amen. தேவனின் நாமத்திற்கே துதி உண்டாகட்டுமே. தேவனின் நாமத்திற்கே துதி உண்டாகட்டுமே. தேவனின் நாமத்திற்கே உணர்ந்தரே. தேவனின் நாமத்திற்கே துதி உண்டாகட்டுமே. தேவனின் நாமத்திற்கே உணர்ந்தரே. தேவனின் நாமம் பலத்த கோட்டை, பலத்த கோட்டை, நீதிமான் வாழ்வில் சுகம் தேவனின் நாமம் பலத்த கோட்டை, நீதிமான் வாழ்வில் சுகமங்கே. பரிசுத்தர் அவர் நாமம், பரிசுத்தர் அவர் நாமம், பரிசுத்தர் அவர் நாமம். பரிசுத்தர் அவர் நாமம், பரிசுத்தர் அவர் நாமம், பரிசுத்தர் அவர் நாமம். தேவனின் நாமம் பலத்த கோட்டை, நீதிமான் வாழ்வில் சுகமங்கே. தேவனின் நாமம் பலத்த கோட்டை, நீதிமான் வாழ்வில் சுகமங்கே. இயேசுவர் நாமம், இயேசுவர் நாமம், இயேசுவர் நாமம், இயேசுவர் நாமம் உணர்ந்தரே. இயேசுவர் நாமம், இயேசுவர் நாமம், இயேசுவர் நாமம் உணர்ந்தரே. நாமம் தேவனின் நாமம் பலத்த கோட்டை, நீதிமான் வாழ்வில் சுகமங்கே. தேவனின் நாமம் பலத்த கோட்டை, நீதிமான் வாழ்வில் சுகமங்கே. நீதிமான் வாழ்வில் சுகமங்கே. Amen. உங்கள் நாமம் மேன்மை போல் வேறொரு நாமம் இல்லை. எல்லாரும் சேர்ந்து பாடலாம். We lift his name on high. Amen.
Amen. என் தேவன் நல்லவர். Let's all sing this song together. என் தேவன். He is in our midst. Amen. எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை உயர்த்தலாம் நேரத்தில். Hallelujah. Amen. Thank you, Lord. Praise the Lord. நம் தேவன் நல்லவர் வல்லவர். அவரை போற்றி பாடுவோம். Thank you, Lord. He alone is worthy of our praise. Thank you for the nice praise and worship, for leading us into the time of worship. Praise the Lord. துதி ஆராதனை நடத்தி எங்களை ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ள வழி நடத்தின ஆல்ஃபிரட் குடும்பத்துக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு, வாய்ஸ் எல்லாம் நல்லா கேட்டுச்சு. Thank you for that. புது பாட்டுலாம் நாங்க இப்ப படிச்சுட்டு இருக்கோம் உங்ககிட்ட இருந்து. Praise the Lord. Thank you, Lord. நம்ம பைபிள் ஸ்டடியுடைய காரியத்துக்கு நம்ம கடந்து செல்வோம். போன வாரத்துல நம்ம பார்த்த அந்த லெசன் படி நம்ம மெல்கிசேதேக்கின் முறைமை வந்து ஆரோனுடைய முறைமையை விட பெரியது என்று பார்த்தோம். So we saw last week the order of Melchizedek is much better than the order of Aaron. Why we saw that in Hebrews chapter 7 verses 4 to 10, if you see, எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது, ஆபிரகாமுக்கு மெல்கிசேதேக் வந்து தன்னை விட பெரியவர் என்று தெரிந்தது. அதனால ஆபிரகாமுடைய சந்ததியில லேவி குடும்பமும் பிறந்ததுனால லேவி குடும்பம்தான் ஆசாரிய முறைமைக்கு பிரித்தெடுக்கப்பட்டது. நியாயப்பிரமாணங்கள் அந்த எல்லா காரியங்களையும் சொல்லிக் கொடுக்கிற கட்டளைகள், தேவனுடைய கட்டளைகளை போதிக்கிற அந்த குடும்பமாக ஆரோனின் குடும்பம் இருந்தாலும், ஆபிரகாமை விட பெரியவரான மெல்கிசேதேக்கு ஆபிரகாமை விட பெரியவர் அதற்கு முன்பாக நடந்தது. அதனால லேவி குடும்பமும் அந்த மெல்கிசேதேக்கு கீழே வந்துடுறாங்க. அதான் சொல்லப்படுகிறது. அதான் நம்ம பார்த்தோம். So Abraham recognized Melchizedek as the greater than himself, and so he was obviously greater than any of Abraham's descendants. ஆபிரகாமுடைய அவர் பெரியவராய் இருந்ததுனால ஆபிரகாமுடைய சந்ததியை விட அவர் பெரியவராய் இருந்தார். அதனால லேவி என்ற குடும்பம் வந்து ஆபிரகாமுக்கு அப்புறம் பிறந்தவங்க, அவங்களும் மேல மெல்கிசேதேக் இருந்தார். அதான் நம்ம பார்த்தோம். அதனால மெல்கிசேதேக் என்ற அவருடைய அந்த முறைமை வந்து the order of Melchizedek is greater and has more stability than that of Aaron's. So here we see that the order of priesthood doesn't come by the genealogy or by descendants, but because the high priest should be the perfect high priest who is above even the law and all the, what do you call them, this நியாய பிரமாணத்துக்கு என்ன சொல்றது, all laws and what do you call them in English? Commandments, sir. Commandments, laws and commandments, all the commandments. So நியாய பிரமாணங்கள் அப்புறம் கட்டளைகள் எல்லாவற்றை விட தேவன் பெரியவர், இயேசு பெரியவர். ஏனென்றால் நியாயப்பிரமாணமும் கட்டளைகளும் நம்மளால செய்து முடிக்க முடியாது. Because the laws and the commandments we can't fulfill, we can't completely fulfill them and become a perfect person in front of God. தேவனுக்கு முன்னால நம்ம வந்து பரிசுத்தராய் காண்பிப்பதற்கு இது எல்லாவற்றையும் நம்மளால செய்து முடிக்க முடியாது. அதனால்தான் இயேசு கிறிஸ்து நமக்காக வந்து சிலுவையில மரித்து அவர் உயிரோடு எழும்பினதுதான் இது எல்லாத்தை விட பெரியது. So what is the greater thing is, above all this is, Jesus died and then he rose again. So the resurrection power is the greatest.
So that was not available in the Old Testament and the Old Covenant, which is available through Christ only. அதனால இயேசு கிறிஸ்து மூலமாய் மட்டுமே மரணம், அதன் மரணத்தை ஜெயித்த உயிர்த்தெழுதல் இருந்ததுனால அது மட்டுமே எல்லா நியாயப்பிரமாணங்கள், கட்டளைகள் எல்லாவற்றை விட அது மட்டுமே பெரியதாக இருக்கிறது. So we will complete that in verses 11 to 19. Verses 11 to 19. So இன்னைக்கு வந்து நம்ம Hebrews chapter 7, எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 11 முதல் 19 வரை முதல்ல நம்ம வாசிப்போம். தினமும் சொன்னதே திருப்பி திருப்பி சொன்ன மாதிரி இருக்கும். ஆனா இது வந்து 2-3 சாப்டர்ல இதே தான் திருப்பி திருப்பி அவர் சொல்றதுனால இது ரொம்ப ஒரு முக்கியப்படுத்தப்பட்ட காரியமா இருக்கிறது. It looks like sometimes that it's being again we are repeating the same point, but it's been repeated in the Bible, started from the chapter 4 to chapter 10 it will be coming. நீங்க பாத்தீங்கன்னா அது வேத புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரம் வசனம் 14 இருந்து 10ஆம் அதிகாரம் வரைக்கும் இந்த பிளாக்ல இது வருது. So நம்ம முதலே பார்த்தோம், we saw that in the first, when we divided the Bible, this book of the Hebrews, when we divided it in different segments, the second segment is the superiority of Christ's work. நம்ம முதல்ல பார்த்தோம், இந்த எபிரேய புத்தகத்தை பகுத்து நம்ம எல்லாவற்றையும் நம்ம எழுதும் பொழுது we saw that 3 parts it was being divided for this study. இந்த படிப்பிற்காக நம்ம வந்து 3 போர்ஷனா இது பிரிக்கப்பட்டதை பார்த்தோம். The second portion is the superiority of Christ's work. அப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய கிரியைகள், அவர் செய்த வேலைகள் எப்படி பெரியவனவா இருந்தது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அது வந்து chapter 4 verse 14 to 10 chapter 10 verse 18 வரைக்கும் அது போகுது. So you can see that from 4th chapter 14th verse to 10th chapter 18th verse is the second portion. So this whole thing comes into that. So again these points are being repeated there in all these chapters. அதனால தான் நம்ம இந்த கருத்துக்கள், இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு திரும்ப அது இந்த 4வது சாப்டர் 14வது வசனத்துல இருந்து 10வது சாப்டர் 18 வரைக்கும் திரும்ப இங்கே அங்கேயுமா அது வந்துட்டே இருக்கும். அதனால இதை நம்ம 10வது சாப்டர் 18 வரைக்கும் வாசிக்கும் பொழுது இதை நம்ம முழுமையாய் நம்ம முடிச்சிருவோம். Yeah, so we'll complete it when we finish chapter 10. So now இப்போ நம்ம பார்க்க போறது chapter 17, chapter 7 verses 11 to 19. And now we are going to see chapter 7 verses 11 to 19. இப்போ நம்ம பார்க்க போறது 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 19ஆம் வசனம் வரை. So anyone can read in English. Chapter 7. If perfection could have been attained through the Levitical priesthood, and indeed the law given to the people established that priesthood, why was there still need for another priest to come, one in the order of Melchizedek, not in the order of Aaron? For when the priesthood is changed, the law must be changed also. He of whom these things are said belonged to a different tribe, and no one from that tribe has ever served at the altar. For it is clear that our Lord descended from Judah, and in regard to that tribe Moses said nothing about priests. And what we have said is even more clear. If another priest like Melchizedek appears, one who is a priest not on the basis of a regulation as to his ancestry, but on the basis of the power of an indestructible life. For it is declared, "You are a priest forever in the order of Melchizedek." The former regulation is set aside because it was weak and useless, for the law made nothing perfect, and a better hope is introduced by which we draw near to God. Hallelujah. So நான் தமிழ்ல வாசிக்கிறேன். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 11 இருந்து 19 வரை. அல்லாமலும் இஸ்ரவேல் ஜனங்கள் லேவி கோத்திர ஆசாரிய முறைமைக்கு உட்பட்டிருந்தல்லவோ
நியாயப்பிரமாணத்தை பெற்றார்கள். அந்த ஆசாரிய முறைமையினாலே பூர்ணப்படுதல் உண்டாயிருக்குமானால் ஆரோனுடைய முறைமையின்படி அழைக்கப்படாமல் மெல்கிசேதேக்கினுடைய முறைமையின்படி அழைக்கப்பட்ட வேறொரு ஆசாரியர் எழும்ப வேண்டுவது என்ன? ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டிருக்குமே, ஆனால் நியாயப்பிரமாணமும் மாற்றப்பட வேண்டியதாகும். இவைகள் எவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதோ அவர் வேறொரு கோத்திரத்திற்குரியவராயிருக்கிறாரே, அந்த கோத்திரத்தில் ஒருவனாகிலும் பலிபீடத்து ஊழியம் செய்ததில்லையே. நம்முடைய கர்த்தர் யூதா கோத்திரத்தில் தோன்றினார் என்பது பிரசித்தமாயிருக்கிறது. அந்த கோத்திரத்தாரை குறித்து மோசே ஆசாரியத்துவத்தை பற்றி ஒன்றும் சொல்லவில்லையே. அல்லாமலும் மெல்கிசேதேக்கு ஒப்பாய் வேறொரு ஆசாரியர் எழும்புகிறார் என்று சொல்லியிருப்பதினால் மேற்சொல்லியது மிகவும் பிரசித்தமாய் விளங்குகிறது. அவர் மாம்ச சம்பந்தமான கட்டளையாகிய நியாயப்பிரமாணத்தின்படி ஆசாரியராகாமல் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று சொல்லிய சாட்சிக்கு தக்கதாக அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படியே ஆசாரியரானார். முந்தின கட்டளை பலவீனம் உள்ளதும் பயனற்றதுமாய் இருந்தது நிமித்தம் மாற்றப்பட்டது. நியாயப்பிரமாணமானது ஒன்றையும் பூர்ணப்படுத்தவில்லை. அதிக நன்மையான நம்பிக்கையை வருவிப்பதோ பூரணப்படுத்துகிறது. அந்த நம்பிக்கையினாலே தேவனிடத்தில் சேருகிறோம். அல்லேலூயா. Lord, help us to understand this, Lord. பாருங்க, இப்ப நம்ம பழைய பாட்டு காலத்துல இருக்கிற அந்த யாத்ராகமம், அப்புறம் லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம் இதெல்லாம் நம்ம வாசிக்கும் பொழுது அதுல கட்டளைகள் மிகவும் கடினமாய் ரொம்ப கரெக்டா இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டா ஒரு காரியமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. If you read from the book of not Genesis, next after the Genesis what comes? Exodus. From Exodus to the Deuteronomy, if you look at all the books, the laws and the order, how it has to be performed, everything, no little details, from their dress to the veil, to every detail of what is to be done, how it is to be done, what are the laws, when to do what, everything was given in a very strict way, and God wanted them to observe it very clearly and to the point. And if they waver that, even the sacrifices, everything has to be given according to what was being told by God himself. தேவன் தான் இதை எல்லாவற்றையும் யாத்ராகமத்திலிருந்து உபாகம் வரைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது கட்டளைகள், நியாயப்பிரமாணங்கள், பலிகள், அவங்க போடுற ட்ரெஸ், எப்படி தூக்கிட்டு போகணும், எங்க எதை வைக்கணும், எந்தெந்த காரியத்தை எப்படி செய்யணும், எந்த கிழமைகள்ல என்ன பலி கொடுக்கணும், என்ன தவறு பண்ணா அதை எப்படி அதை காணிக்கை கொடுக்கணும், எல்லாவற்றையும் ஒழுங்கும் கிரமமாய் செய்ய வேண்டும் என்று சொல்லி கொடுத்தவர் ஆண்டவர் தான். யாரும் இன்னொரு மூணாவது மனுஷன் வந்து சொல்லல, ஆண்டவர் தான் சொன்னார். யார் மூலமாய் சொன்னார் என்றால் மோசே மூலமாய் சொன்னார். ஆனா மோசே மூலமாய் சொன்ன அந்த காரியங்கள் அந்த லேவி குடும்பத்துக்காக மட்டும் செய்யப்பட வேண்டிய காரியத்துல யூதா கோத்திரத்துக்கு எந்த பங்கும் இல்லை. So all the orders and all this ritual things has to be done from the tribe of Levites only, not for nothing to do with the tribe of Judah at all. But Jesus came from the tribe of Judah. But Jesus was compared from the order of Melchizedek and not from the order of Aaron or Levites. ஆனால் அந்த ஆசாரியத்துவ முறைமை என்பது லேவி குடும்பத்திற்காக மட்டுமே கொடுக்கப்பட்டிருந்தது, யூதா கோத்திரத்துக்கு கொடுக்கப்படவில்லை. ஆனாலும் மெல்கிசேதேக்கிய முறைமை இயேசுவுக்கு தான் கொடுக்கப்பட்டதே ஒழிய ஆரோனுடைய குடும்பத்துக்கோ லேவி குடும்பத்துக்கோ கொடுக்கப்படவில்லை. அதனால் மெல்கிசேதேக்கிய முறைமை மிகவும் பெரியதா இருக்கிறது. ஏனென்றால் ஒரு தவறான காரியம் வந்து அழியும் பொழுது சரியான காரியம் வரும் பொழுது தவறான காரியம் ஒதுக்கப்பட்டு விடுகிறது. இல்லையா? இப்போ ஒரு ரூல்ஸ் போடுறோம். So some things like these days what's happening nowadays in India also, like all the temples, it is so parallel now what we are learning now and it's happening in the world, and you see that in the TV these days. We are seeing in the TV in India. See, in the news what is coming now is all the temples, non-Brahmins can perform the pujas in the Hindu temples. Can anytime anyone can believe that can happen? இப்ப நம்ம பாக்குறோம், நம்ம இதை படிக்கிற இதே நேரத்துல உலகத்துல என்ன நடந்துட்டு இருக்குதுன்னா, இந்த விக்கிரகத்தை கும்பிடுற அவங்க கூட என்ன பண்றாங்க, எல்லா ஜாதியிலும் இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணலாம்,
அந்த மந்திரத்தை ஓதலாம், அந்த பூஜைகளை அவங்க செய்யலாம், அந்த தெய்வத்துக்கு முன்னால அவங்க போய் அந்த இதெல்லாம் பண்ணலாம் என்று சொல்லி இப்ப அதை விடுதலையா செய்யறாங்க. இது டிஎம்கே பவருக்கு வந்ததுனால இல்ல, இது உலகத்துல இருக்க எல்லா மனுஷங்களும் அதை ஏற்றுக்கொள்கிற ஒரு நிலைமையில ஏன் இருக்கிறார்கள். So this has come now. It is so amazing that in Hinduism, I mean, we are not saying that, we are not comparing that with Christianity or anything. Even in the worldly sector, what the people are doing, those pujas and everything in their Hinduism, nobody could imagine that non-Brahmins can go to the Holy of Holies to perform those rituals. You know, it's been now liberated, and the law has been passed, and non-Brahmins of all the castes are being trained, and they are being appointed by the government, and the pujas have started from yesterday or something, like, you know, it's been done. இது நம்மளுக்கு கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. Why it has happened? எப்படி இது நடந்தது? என்ன நினைக்கிறீங்க? ஏன் நடந்ததுன்னு நினைக்கிறீங்க? டிஎம்கே வந்ததுனாலயா? What do you think? Because already Jesus came. This is the reality. You know, Jesus already came. ஏன்னா இயேசு ஆல்ரெடி வந்துட்டாரு. அவர் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. எல்லாரும் ஈக்குவல் ஆக்கிட்டாரு அவரு. அதனால மத்தவங்களாலையும் கூட அதை ஜீரணிக்க முடியல. நீ பெரிய ஆளு, நான் சின்ன ஆளு, நீ தொடக்கூடாத ஜாதி, நான் இந்த ஜாதி அப்படின்றது அவங்களால கூட ஏத்துக்க முடியல. ஏன்னா already light has come. Darkness is gone and light has already come. And if they are going to hold to the darkness, they will be accountable for that. Jesus already has come. Yesu already வந்துட்டார். உலகத்துக்கு வெளிச்சம் வந்துருச்சு. வெளிச்சம் வந்ததுனால அவங்களால கூட என்ன பண்ண முடியல, அதை யோசிக்க முடியல, ஜீரணிக்க முடியல. எல்லாம் இந்த ஜாதி அந்த ஜாதி, அவன் தான் போலாம் இவன் தான் போலான்னா அது எப்படி அப்படின்னு கேக்குறாங்க. சோ ஆண்டவருடைய வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக உலகத்திற்கு வெளிச்சத்தை கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. சோ இப்ப பாத்தீங்கன்னா சமஸ்கிருதத்துல இருந்த எல்லா வேதங்களையும் தமிழ்ல இவங்க ஓத ஆரம்பிக்கிறாங்க. So now what is happening is all the slogans and everything was there only in Sanskrit are going to be now recited in Tamil. And those Vedas Tamil translation already point to Jesus. நீங்க உண்மையா இந்த ஸ்லோகங்களை வாசிக்கும் பொழுது அந்த சமஸ்கிருத ஸ்லோகங்கள்லாம் தமிழ் படுத்தி நீங்க வாசித்தீங்கன்னா அதுல நிறைய வார்த்தைகள் இயேசு கிறிஸ்துவை குறித்ததா இருக்கிறது. அல்லேலூயா. So their eyes will be open now. So இப்பதான் அவங்க கண்கள் திறக்கப்படும். 5 காயம் உடையவனே அப்படின்னா யாரு 5 காயம் உடையவர்? You know, there is one slogan says, you know, God got 5 wounds. God was born of a virgin. கன்னி இடத்தில் பிறந்தவனே அப்படின்னு ஒரு லைன் வருது அதுல. அப்ப அவங்க கடவுள் யார் கன்னியிட்டு பிறந்தா? யார் 5 காயத்தை உடையவர்கள்? இந்த வெளிச்சம் அவர்களுக்கு இப்ப வரப்போகிறது. அல்லேலூயா. So if this is what is going to happen now, God is now already sent his son Jesus. Light has already come to the world. So slowly the light is now penetrating to all the sectors. So இங்க பழைய ஏற்பாட்டு காலத்துல கூட, so in the book of Hebrews, when this was written, the people of the Hebrew people, the Old Testament, those who have already believed in the Old Testament could not digest. How can Levite people, you know, this only kept for only Levites and that rituals and all, how can the tribe of Judah can come there? So the author of Hebrew is now justifying, because of the Melchizedek order, Jesus could do it because though he was from the tribe of Judah, he takes the better position. ஏன்னா அந்த காலத்திலையும் பாத்தீங்கன்னா அந்த யூத மார்க்கத்தில இருந்த எபிரேயர்கள் அவங்களாலையும் அதை ஜீரணிக்க முடியல. எப்படி லேவி குடும்பத்துக்கு மட்டுமே மோசேக்கும் ஆரோனுக்கும் கொடுக்கப்பட்ட வேலைகளை எப்படி யூதா கோத்திரத்தினுடைய இயேசுக்கு இது எப்படி கொடுக்க முடியும் என்று அவர்கள் தர்க்கித்தார்கள். ஆகவே இந்த எபிரேய ஆக்கியோன் அங்க மெல்கிசேதேக்கு முறைமையை கொண்டு வந்து இங்க கனெக்ஷன் கொடுத்து, அந்த மெல்கிசேதேக்கு முறைமை ஆபிரகாமோட பழையது,
அதனால ஆபிரகாமே அவங்களுக்கு தசமபாகம் கொடுத்தார், ஆபிரகாமோட அவர் பெரியவர். அந்த முறையின்படி இயேசு வந்ததுனால, இது வந்ததுனால பழையது ஒழிந்தது என்று சொல்கிறார். So all there's something as new has come, old thing has passed away. So பழையவைகள் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின. அப்ப பழையவைகள் ஒழிக்கப்பட்டு புதியவைகள் வருகிறது. So now whenever we have some old system, we just remove it to bring in the new one. So phones, how many types of phones have come? Type of bringing the phone from what or type. Now what phones we have? We can't be saying that we want that old one only is the best one. We don't want to say that. When the new one has come, it replaces the old one. எப்பயுமே பழையவைகள் ஏதாவது ஒளிந்தால் புதியது வரணும்னா பழையவைகள் ஒழிக்கப்பட வேண்டும், அப்பதான் புதுசு வரும். புதுசு வந்துச்சுன்னா பழசு அதுக்கு வேலை இல்லை. அது யூஸ் முந்தி இல்லாம இல்லைன்னு இல்லை, முந்தி யூஸ் அதான் இருந்துச்சு, இப்போ அதுக்கு யூஸ் இல்லை. So it has to be removed. So that's what is coming here. So that's verse 19 says, நியாயப்பிரமாணம் அது ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை, அதிக நன்மையான நம்பிக்கை வரவிருப்பதோ பூரணப்படுத்துகிறது, அந்த நம்பிக்கையினாலே தேவனிடத்தில் செய்கிறோம். Verse 9 talks the whole thing. Say 19, 17. You, for the law made nothing perfect. The law and the this all that things, this did not make anything perfect. On the other hand, there is the bringing in of a better hope through which we draw near to God. So நம்மளுக்கு ஒரு புதிய நம்பிக்கை கிடைத்திருக்கிறது இயேசு மூலமாய். So we are getting a better hope through Jesus Christ. That comes only by the death and resurrection of Jesus Christ. அது எப்படி நம்மளுக்கு கிடைத்தது என்றால், இயேசுவினுடைய மரணம் உயிர்த்தெழுதல் மூலமாய் மட்டுமே நமக்கு கிடைக்கிறது. So okay, now let's read from verses 20 to 28. 7th chapter, 20 to 28. And inasmuch as he was not made priest without an oath, for they have become priests without an oath, but he with an oath by him who said to him, the Lord has sworn and will not relent. You are a priest forever, according to the order of Melchizedek. By so much more, Jesus has become a surety of a better covenant. Also there were many priests, because they were prevented by death from continuing. But he, because he continues forever, has an unchangeable priesthood. Therefore he is also able to save to the uttermost those who come to God through him, since he always lives to make intercession for them. For such a high priest was fitting for us, who is holy, harmless, undefiled, separate from sinners, and has become higher than the heavens, who does not need daily, as those high priests, to offer up sacrifices, first for his own sins and then for the people's. For this he did once for all, when he offered up himself. For the law appoints as high priest men who have weakness, but the word of the oath, which came after the law, appoints a son who has been perfected forever. Hallelujah. நான் வாசிக்கிறேன் 20-26 வரை 7ஆம் அதிகாரம். அன்றியும் அவர்கள் ஆணை இல்லாமல் ஆசாரியராக்கப்படுகிறார்கள். இவரோ மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராயிருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார், மனம் மாறாமலும் இருப்பார் என்று தம்முடனே சொன்னவராலே ஆணையோடே ஆசாரியரானார். ஆனதால் இயேசுவானவர் ஆணையின்படியே ஆசாரியராக்கப்பட்டது எவ்வளவு விசேஷித்த காரியமோ அவ்வளவு விசேஷித்த உடன்படிக்கைக்கு பிணையாளியானார். அன்றியும் அவர்கள் மரணத்தின் நிமித்தம் நிலைத்திருக்க கூடாதவர்கள் ஆனபடியால் ஆசாரியராக்கப்படுகிறவர்கள் அநேகராயிருக்கிறார்கள். இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடியினாலே மாறிப்போகாத ஆசாரிய தத்துவம் உள்ளவராயிருக்கிறார். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாயிருக்கிற விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராயிருக்கிறார். அவர் பிரதான ஆசாரியர்களைப் போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டியது இல்லை. ஏனெனில் தம்மை தாமே பலியிட்டதினாலே இதை ஒரே தரம் செய்து முடித்தார்.
நியாயப்பிரமாணமானது பலவீனமுள்ள மனுஷர்களை பிரதான ஆசாரியராக ஏற்படுத்துகிறது. நியாயப்பிரமாணத்திற்கு பின்பு உண்டான ஆணையோடே விளங்கிய வசனமோ என்றென்றைக்கும் பூரணரான குமாரனை ஏற்படுத்துகிறது. அல்லேலூயா. சோ இது நம்மளுக்கு நம்ம பேசினதுடைய தான் ஃபுல்லா திரும்ப வருகிறது. இந்த முறை, ஆசாரியத்துவ முறை, அது வந்து அந்த லேவி அந்த ஆரோன் குடும்பத்துக்கு இல்லாம மெல்கிசேதேக்கு முறை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால அந்த உடன்படிக்கையும் மாறுகிறது. சோ அதனாலதான் உடன்படிக்கை பிணையாளி ஆனார். பிணையாளி ஆனார் மீன்ஸ் he becomes the verse 22 and he becomes a surety of a better covenant. Surety, when you say surety, when we give a surety for a person, அவங்க பெயில்ல கொண்டு வரணும்னா நம்ம அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு பெயில் கொடுக்கறதுக்கு ஒரு அமௌண்ட் கட்டணும்ல, யாராவது கையெழுத்து போடணும்ல, அதுதான் அங்க பிணையாளின்னு சொல்றது. இப்ப இவங்களுக்கு நான் உத்தரவாதம் சொல்றோம், இவங்களை நான் வந்து அவங்க வெளியே விடுங்க, அவங்களுக்கு கைதி, ஆனா அவங்களை வெளியே விடுங்க, அவங்களுக்கு நான் உத்தரவாதம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, பெயில் எடுக்கிறவங்க அவங்களுக்கு கையெழுத்து போடுவாங்க. So somebody has to be released in bail, some amount of money has to be paid, and also someone has to give them the surety to sign. I'm just giving the surety that this person can be let loose. No, that is what. So this is a better covenant, because God himself has died and rose again. So all that covenant that made by Jesus Christ is a better one, and we can be sure of that because he's not a man who has to go and give a sacrifice for his own sin and the sins of the people daily, but he did once for all, he died for us. ஏனென்றால் இவர் வந்து நம்மளை போல ஒரு மனுஷனாய், அந்த லேவி குடும்பத்துல இருந்தவங்களும் அவங்களும் மனுஷங்க தான், அதனால அவங்களுடைய பாவத்துக்காக அவங்க பலி கொடுக்கணும், மனுஷங்க பாவத்துக்காக பலி கொடுக்கணும், ஒவ்வொரு நாளும் போய் தங்களுக்கு அந்த பலியை கொடுக்கணும். அந்த மாதிரி இல்லாம ஒரே தரம் மரித்து அவர் உயிர்த்து எழுந்ததுனால நமக்காக நித்திய பரிசுத்தராய் மகா பிரதான ஆசாரியராய் ஒரே ஒரு தரம் நமக்காக மரித்து அதை நமக்காக பெற்று கொடுத்து விட்டார். அல்லேலூயா. So now in the verse 26 and 27 you have to mark in this, and you can even memorize. So verses chapter 7, 26 and 27 you can memorize, children. 7th chapter, 7வது அதிகாரம் 26 27 வசனங்களை நம்ம மனப்பாடம் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது. For such a high priest was fitting for us, who is holy, harmless, undefiled, separate from sinners, and has become higher than the heavens, who does not need daily, as those high priests, to offer up sacrifices, first for his own sins and then for the people's. For this he did once for all, when he offered up himself. So 7 points நம்ம இதுல பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்ம 7 பாயிண்ட்ஸ் இங்க பார்க்கிறோம். பரிசுத்தர், குற்றமற்றவரும், மாசில்லாதவரும், பாவிகளுக்கு விலகினவரும், வானங்களிலும் உயர்ந்தவருமாயிருக்கிற விதமான பிரதான ஆசிரியர் நமக்கு ஏற்றவராயிருக்கிறார். மற்ற பிரதான ஆசிரியர் முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டியதில்லை, ஏனெனில் தம்மை தாமே ஒரே பலியிட்டதுனால இதை ஒரே தரம் செய்து முடித்தார். So the 7 points are there for Jesus Christ. இந்த 7 காரியங்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து நமக்கு ஒரு விசேஷித்த மகா பிரதான ஆசாரியராய் இருக்கிறார் என்பதற்கான ஒரு ப்ரூஃபா இருக்குது, ஒரு அத்தாட்சியா இருக்குது. இந்த 7 காரியங்கள் இயேசுதான் மகா பிரதான ஆசிரியர் என்பதற்கான ஒரு ஒரு சாட்சியா இருக்கிறது. என்னெல்லாம் பார்த்தோம்? பரிசுத்தர், குற்றமற்றவர், மாசில்லாதவர், பாவிகளுக்கு விலகினவர், வானங்களை உயர்ந்தவர், அப்புறம் என்னது, சொந்த பாவங்களுக்காக டெய்லி அவர் நாடோறும் பலியிட வேண்டியதில்லை, என்னால் ஒரே தரம் அவர் அதை தம்மை தாமே பலியிட்டதினாலே செய்து முடித்தார். So 7 points about Jesus Christ which make him as the high priest, the only high priest who is eligible and who is worthy to call himself as the high priest. What are the 7 points? You can see that, Ketima, 7 points. He is holy, harmless, undefiled,
and has become higher than the heavens, who does not need daily, like those who are high priests, but for this he did once for all when he offered up himself. So these 7 points we should keep in our mind, that he is the great high priest for us. Now, இப்பொழுது நம்ம let's go to chapter 5. இப்போ 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. இப்போ 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. Come to chapter 5, verses from 11 to 14. இப்போ நம்ம அங்க அப்படி கொஞ்சம் பாதி விட்டுட்டு வந்திருக்கோம். So come to chapter 5, verses 11 to 14. We left a bit there and came. 11 to 14. Can you read, please? Chapter 5, verses 11. Much to say about this, but it is hard to make it clear to you because you no longer try to understand. In fact, though by this time you ought to be teachers, you need someone to teach you the elementary truths of God's word all over again. You need milk, not solid food. Anyone who lives on milk but still an infant is not acquainted with teaching about righteousness. But solid food is for the mature, who by constant use have trained themselves to distinguish good from evil. Yeah, தமிழ்ல வாசிக்கிறேன். இந்த மெல்கிசேதேக்கை பற்றி நாம் விஸ்தாரமாய் பேசலாம். நீங்கள் கேள்வியில் மந்தமுள்ளவர்களானபடியால், நம்ம விஸ்தாரமா பேசிட்டு வந்துட்டோம் ஆல்ரெடி. We have already learnt and came, but I'm just fitting it here this bit. இந்த மெல்கிசேதேக்கை பற்றி நாம் விஸ்தாரமாய் பேசலாம். நீங்கள் கேள்வியிலே மந்தமுள்ளவர்களானபடியினால் இதை விளங்க பண்ணுகிறது அரிதாய் இருக்கும். காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள். பால் உண்ணுகிறவன் குழந்தையா இருக்கிறபடியினால் நீதியின் வசனத்திலே பழக்கமுள்ளாதவனாய் இருக்கிறான். பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானோதயங்களை உடையவராகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். So what he's saying, by this time what you should have done is, you should have already known these facts. That's what he's saying about this Melchizedek, this order and all that. But you are all drinking only the milk, not eating the meat, he's saying. Now for this, you can just take the cross reference. நம்ம எடுத்தீங்கன்னா 1 Corinthians 3, 1-3 வரை வாசிக்கலாம். Take 1 Corinthians chapter 3, verses 1 to 3. 1 Corinthians chapter 3, verses 1 to 3. And I, brethren, could not speak to you as to spiritual people, but as to carnal, as to babes in Christ. I fed you with milk and not with solid food. For until now you were not able to receive it, and even now you are still not able, for you are still carnal. For where there are envy, strife, and divisions among you, are you not carnal and behaving like mere men? இங்க பாத்தீங்கன்னா அது 1 Corinthians 3ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும் வாசிக்கிறேன். மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதா இருக்கிறது. நீங்கள் பலனில்லாதவர்கள் ஆனதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களா இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலனில்லை. பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களா இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா. So what he's talking here is that we are not able to understand, discern the deep meaning of things because we are acting like babies, like small little children. We are having the jealous, envy, strife, arguments and all that, which is the fleshly characters. So these are the things, if we are just going on into this small, like little details and then holding on to that and then arguing about those things and not able to understand the depth of what Jesus did for us. So if you connect this with that, இதையும் அதையும் நம்ம ஜாயின் பண்ணி பாத்தீங்கன்னா, அங்க எபிரேய நிருபத்துல என்ன சொல்றாரு? குழந்தைங்களா இருக்கிறீங்க, என்ன உங்களுக்கு புரியல? இந்த மெல்கிசேதேக் முறைமைகள், இயேசுனா யாரு அப்படின்னு உங்களுக்கு புரியல.
So that's what in Hebrews he's talking about, that Melchizedek, order of Melchizedek, what Jesus did for us on the cross, who is a high priest, who is the real high priest, not that Levite tribe, but from Jesus. All those things we cannot understand. We are behaving like babies because we are not able to eat the meat, but we are just drinking the milk. Because we are acting childish by smaller little things here, like Corinth church. கொரிந்தியர் சபை மாதிரி சில காரியங்கள் நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா, பொறாம, வாக்குவாதம், சண்டை, சின்ன சின்ன காரியத்துக்காக நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா, இந்த மாதிரி ஆண்டவருடைய ஆழமான சத்தியங்களை நம்மளால புரிஞ்சிக்க முடியாதுன்னு சொல்றாரு. அல்லேலூயா. இயேசு நமக்காக என்ன செய்தார் சிலுவையில, அவர் யார் என்பதை நம்ம புரிய முடியாமல் ஆயிடுவோம். Okay, now let's go to one more thing, reference. எபேசியர் 4:14. Ephesians chapter 4 verse 14. Ephesians 4:14. Ephesians 4, எபேசியர் 4:14. And that we should no longer be children, tossed to and fro and carried about with every wind of doctrine, by the trickery of men, in the cunning craftiness of deceitful plotting. Hallelujah. So 14 நான் தமிழ்ல வாசிக்கிறேன். நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கத்தக்கதும் ஏதுவான தந்திரமுள்ள போதமாகிய பலவிதமான காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல். So we are not supposed to be like that. I mean, sorry to tell you, these days there are so many Zoom meetings, so many YouTube meetings, so many groups are having so many different online sermons, messages are being uploaded in the YouTube. So what happens is people are having no time to now even to read the word and meditate and be in one place and to grow. இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய காரியங்கள் என்ன பண்றாங்கன்னா, யூடியூப்லயும் அதுலயும் வந்து மெசேஜ்ன்னு சொல்ற பேர்ல போட்டுட்டே இருக்கிறாங்க. ஜூம் மீட்டிங், அந்த மீட்டிங், கூகுள் மீட்டு, அது இதுன்னு போட்டு நிறைய யூடியூப்ல வந்துட்டே இருக்குது. அப்ப இதெல்லாம் நம்மளுக்கு வந்து மக்களுக்கு வந்து என்ன பண்ண முடியல, ஒரு இடத்துல இருந்து வேத வசனத்தை வாசித்து அதுல வந்து வளர்ந்து கனி கொடுக்கற முடியல. ஸோ இஃப் யூ ஆர் கோயிங் டு டேக் அ ஸ்மால் சீட்லிங், அது இப்பதான் க்ரோ ஆயிட்டு இருக்க ஒரு சீட்லிங், you all have now no small seedling growing in your house. So one day is there in one pot and tomorrow we say no, we don't, we want to transplant to another pot. Then we say no, we want to transplant to another pot. We go on transfer it, that plant will not grow at all and it cannot take the root, or it cannot come, flower has to come means flower will not come, fruit has to come means fruit will not come. இப்ப நம்மகிட்ட நல்ல சின்ன விதை போட்டு வளர்ந்துட்டு இருக்கு. ஆனந்துக்கெல்லாம் தெரியும், ஆண்கள் தண்ணி கூட போசா அடிக்க கூட சொல்லுவாங்க இல்லையா. அப்ப நல்லா வளர்ந்துட்டு இருக்க நேரத்துல அதை பிடிங்க என்ன பண்ண, இந்த பாட்டுல வைப்போம், நாளைக்கு இல்ல வேண்டாம் இந்த பாட்டுக்கு போயிடலாம், இல்ல வேணாம் இன்னொரு பாட்டுக்கு போனோம்னா அது எப்படி வளரும்? அது வளரவும் வளராது, அது ரூட்டும் விட முடியாது, அது பூவும் பூக்காது, ஒண்ணும் பண்ணாது. ஸோ இதுக்கு மாதிரி நம்ம என்ன பண்றோம், அதான் அலைக்கழிக்கப்படுகிறோம். That's what it says, that we are being what tossed. 4:14 says about Ephesians chapter 4 verse, what did I say? Ephesians 4:14 says that we have been tossed upon. பலவிதமான காற்றுகளினாலே அலைக்கழிக்கப்படுகிறோம். Now for this there is a cross reference which I have not looked here, but the Holy Spirit is reminding me. Go to James chapter 1. யாக்கோபு 1ஆம் அதிகாரத்துக்கு போங்க. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன், சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைக்கிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானமாக. இருமனம் உள்ளவன் தன் வழிகள் எல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான். So James, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 6, 7 and 8. Can you read in English, please? James chapter 6 verses, chapter 1 verse 6, 7 and 8. But let him ask in faith with no doubting.
For he who doubts is like a wave of the sea driven and tossed by the wind. For let not that man suppose that he will receive anything from the Lord. He is a double-minded man, unstable in all his ways. Hallelujah. So double mindedness. இப்ப நம்மளுக்கு இந்த மாதிரி ஆண்டவருக்குள்ள வளர முடியாததுக்கான காரணம், why we are not able to grow in the Lord and bring fruit, is because of these things. We are being tossed upon by so many thoughts and so many doctrines. Even Ephesians 4 பார்க்கும்போது பலவிதமான போதகங்களினால்னு போட்டிருக்குது. So different doctrines also. People, we talk about that small little points and they keep on arguing. நான் இப்ப டூர்லாம் போன போது நாங்க பாக்குறோம், யாராவது 2-3 பேர் ஒன்னா உட்காந்து ஒரு கிறிஸ்டியன்ஸ் உட்காந்து பேச ஆரம்பிச்ச உடனே என்ன பண்றாங்க, அந்த ஊழியக்காரர் இப்படி, இந்த ஊழியக்காரர் இப்படி, அவர் அப்படி சொன்னாராம், இவர் இப்படி சொன்னாராம், அந்த சர்ச்ல இப்படியான்னு ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அங்கிளும் நானும் முதல்ல இருந்து அதை விட்டு விலகி வந்துருவோம். சொல்லுவோம், அது எங்களுக்கு தெரியல அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா அப்படியே வெளியே வந்துடுறது. நம்மளுக்கு என்ன இருக்குது, அது அவங்க ஊழியக்காரவங்க, அவங்க ஆண்டுகிட்ட பண்றாங்க, நம்மளுக்கு அதுக்கும் இந்த இதுல we are not involved in it, அதனால நம்ம better not to talk about it அப்படின்னு வெளியே வந்துருவோம் நாங்க. So whenever few Christians join together, what is happening is, about some gossip about some church, some minister of God, some doctrine, what they have talked, what their lives, what's happening, what they did, start gossiping. Is it right? Is it correct? And all they argue. So mostly uncle and me, what we do is, Tata and me, we just slip away from those topics. We say that we don't know, we were not in that place, we don't know any details, so better not to talk about it. They are working for God, so it's between them and God. So we slip away from those topics. அதனால நம்மளுக்கு வீணான வார்த்தைகள்னால நம்ம பிடிபடக்கூடாது. We should not be get trapped by the devil by our loose talks, which we don't know what's happening. So we are wasting our energy and time on the trivial matters. நம்மளுடைய நேரத்தையும் நம்முடைய எனர்ஜியும் நம்முடைய மைண்ட்ல தாட்ஸையும் வேண்டாத காரியங்கள்னால நம்ம அதை எனர்ஜியை நம்ம லூஸ் பண்ணிடுறோம். லூஸ் பண்ண பிறகு நம்மளுக்கு எங்க விசுவாசம் வரும்? விசுவாசம் வராது. ஸோ நம்மளுக்கு we lose our faith and hope, and then we lose our peace. So that's what is happening. So now இதனால்தான் now 2 things that I'll just mention and then we close. ஸோ இப்போ 2 காரியத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு நான் முடிக்கிறேன். ஒன்று என்ன என்றால், வார்னிங்ஸ் நம்ம பார்த்தோம், எச்சரிப்புகளை குறித்து நம்ம பார்த்தோம். அந்த எபிரேய புத்தகத்துல சொல்லப்பட்ட எச்சரிப்புகள். முதல் வார்னிங் எங்க வந்துச்சுன்னா 2ஆம் அதிகாரம் 1-4. Hebrews chapter 2. There are many warnings given in the book of Hebrews, so you can just mark it and then you can write it. First warning, it's coming in chapter 2 verses 1-4. You can just mark it. Chapter 2 verses 1-4. 2ஆம் அதிகாரம் 1-4 முதல் எச்சரிப்பு, டேஞ்சர் ஆஃப் நெக்லெக்ட் அப்படின்னு பார்த்தோம். நம்ம ஜாக்கிரதை இல்லாதவர்களா இருந்தோம் என்ற முதல் எச்சரிப்பை பார்த்தோம். 2வது எச்சரிப்பு எங்க வருகிறது என்றால் 3ஆம் அதிகாரம் 7 4ஆம் அதிகாரம் 13 வரைக்கும் வருது. Second warning is coming in the chapter 3 verses 7 to chapter 4 verse 13. இதுல வரைக்கும் 2வது வார்னிங் வருகிறது. இது என்னதுன்னா 2 விதமான வார்னிங் வருதாங்க. 3ஆம் அதிகாரம் 7-19 வரைக்கும் இருதய கடினம், hardening of heart. Chapter 3 verses 7-19, hardening of heart. That is one subdivision. And the another is challenge to enter his rest. Chapter 4 verses 1-13. These 2 comes under the danger of unbelief. அவிசுவாசத்தின் இந்த எச்சரிக்கை. அங்க முதல்ல danger of neglect. Here it is a danger of unbelief. First warning is danger of neglect. Second warning is the danger of unbelief. Now, in this place, we are having the third warning, chapter 5, verses 11. This is what we read today. Now, right now we read. இப்ப வாஸ்தது 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வரை, the whole chapter of 6 comes as the
danger of not maturing. இதுதான் நம்ம பார்க்கிறது. This whole chapter, the 5th chapter, 11th verse onwards, the whole of 6th chapter, what is the danger is danger of not maturing. So இப்போ வந்து இதை நீங்க வீட்ல, it will be your homework. So for next week, this will be our homework. The third warning we will read nicely and come. So third warning we just started. இப்போ இன்னைக்கு வந்து third warning ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். எப்படி 5th chapter 11th ல இருந்து 14 வரைக்கும் வாசிட்டோம். ஆனா the whole of 6th chapter also comes. What is this danger is danger of not maturing. So we cannot be like babies and say that, oh, I'm a baby. I don't know anything. I don't know. By this time, we should have all become preachers. We should have all started our own churches and had our own ministries by this time. But we are not supposed to be sitting and drinking all the time milk. இப்ப பார்க்க போனா காலத்தை பார்க்க போனால் எப்படி இருக்குது செல்வி? நம்ம எல்லாரும் ஒருத்தவங்களும் சபை ஆரம்பிச்சு என்ன பண்ணணும்? பலர் நம்ம கொண்டு வர ஊழியத்துல இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம நிறைய சாப்பிட்டுட்டோம்ல, எல்லாம் பேபிஸ் மாதிரி உட்கார்ந்து நம்ம குண்டாயிட்டே போயிட்டு இருக்கோம். அதனால நம்ம இப்ப என்ன பண்ணணும்னா மற்றவங்களுக்கு நம்ம கொடுக்க ஆரம்பிக்க வேண்டும். ஸோ டுடே திஸ் வீக் அங்கிள் ஆண்டி என்ன சொல்லுவாங்க, ஆண்டி என்ன சொல்லுவாங்க, எனக்கா யார் ஜோம் பண்ணுவாங்க அப்படிலாம் இல்லை. இனிமேல் நீங்க என்ன பண்ண போறீங்க? வாட் யூ ஆர் கோயிங் டு டூ from today onwards, the next week I need some testimonies. What you are going to do for others, for the body of Christ, what God has called you. You as a family, as an individual person can pray. நீங்க தனியாகவோ குடும்பமாக ஜெபித்து ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்கிறார், என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறார், உங்களை குறித்து அவர் என்ன பேசுகிறார். நாங்க பால் குடிச்சிட்டே இருப்போம், அங்கிள் என்ன சொல்லுவாங்க, ஆண்டி என்ன சொல்லுவாங்க, அவங்க சொன்னா செய்யலாம், அப்படிலாம் இல்லை. கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்கிறார்? வாட் இஸ் காட் டாக்கிங் டு யூ? வாட் காட் வாண்ட்ஸ். எங்க சுவிசேஷத்துல எங்கேயும் போக முடியாது, எல்லாம் லாக்டவுன்ல இருக்கும் அப்படின்னா, ஆல் த ஹோல் வேர்ல்ட் இஸ் இன் அவர் ஹேண்ட் வித் ஆல் அவர் இன்டர்நெட் அண்ட் எவ்ரிதிங், ஃபோன் அண்ட் எவ்ரிதிங் இன் அவர் ஹேண்ட். நம்மளுக்கு எதுவுமே வந்து உலகம் நம்ம கையில இருக்குது. இப்ப ஒரு போன்லயே எல்லாமே இருக்குது. அதனால நம்ம யாரையும் நம்ம பார்க்க முடியாது, யாருக்காவது ஜெபிக்க முடியாது, யார்ட்டையும் நம்ம பேச முடியாதுன்னு நம்ம எந்த எக்ஸ்கியூஸும் சொல்ல முடியாது. அதனால அடுத்த வாரத்துல நீங்க 6th chapter நல்லா வாசித்துருங்க. That will be your homework and our homework. And we all need, it's not that ஒரு வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னு கிடையாது. Till our death we need to run for the Lord. கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நம்ம ஆண்டவருக்காக ஏதாவது செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதனால நெக்ஸ்ட் ஆஃப் நெக்லெக்ட் ஆஃப் மெச்சூரிட்டி, நம்ம குழந்தைகளா இல்லாதபடி புருஷர்களாய் மாறுவதற்காக நம்ம பாலை குடித்தவர்களாய் இல்லாமல் மாம்சத்தை உண்பவர்களாய் நம்ம என்ன பண்ண போறோம்? ஆண்டவர் நம்மளை குறித்து நம்ம பூரண புருஷராவது என்றால் என்ன என்பதை நம்ம 6வது சாப்டர்ல வாசித்து நம்ம கற்றுக்கொண்டு வரப்போகிறோம். ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. Okay. Praise the Lord. Thank you, Lord. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். பிதாவே, நாங்கள் ஆண்டவரே அப்பா இன்னும் ஒரு செஷனை முடிச்சு இன்னொரு அதிகாரத்தை நாங்கள் படித்து இன்னும் ஆண்டவரே அப்பா நாங்கள் அப்பா எங்களுடைய வாழ்க்கையில என்ன செய்ய வேண்டிய காரியங்களை மறுபடியும் ஒரு தடவை பார்த்து நாங்கள் செய்யற தகவல்களை நாங்கள் நினைத்து அப்பா பிதாவே நீங்க அப்பா இந்த வசனங்கள் மூலமாக எங்களை வழிநடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். பிதாவே வந்த ஊருக்காக நன்றி செலுத்துகிறோம். நடத்துகிற மகளுக்கு தேவையான பலத்தை ஞானத்தை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். பிதாவே இன்னும் ஆண்டவரே அப்பா நாங்களுடைய வசனத்தின்படி நடந்து அதன்படி ஆண்டவரே அப்பா நாங்கள் இன்னும் அதிகமாக இப்படி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபையை தாங்க. அந்த ஒருவரை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். பிள்ளைகளை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. மீண்டும் நாங்கள் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை உங்களுடைய பிரசன்னம், வழிநடத்துதல், பாதுகாப்பு ஒவ்வொரு கூட இருக்கட்டும். செய்யற காரியங்கள், சில இடங்கள், பேசுகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றிலையும் ஆண்டவரே நீங்க எங்களை வழிநடத்தி பாதுகாத்து சாத்தானின் பிடியிலிருந்து, இந்த கொரோனாவின் பிடியிலிருந்து எங்களை பாதுகாத்து ஆண்டவரேப்பா வழி நடத்த வேண்டும் கேட்கிறோம். உங்களுடைய சந்தோஷமும் சமாதானமும் ஊரோடு கூட இருக்கட்டும். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். துதியை நாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹalleluya. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise uncle. Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord.